ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ நம்ம இன்றைக்கி லவ் பேட்டிலோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் ஜங்குக்கு ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அங்கே நிறைய மீட்டிங் போயிட்டு இருந்திருக்கோம். ஜங்குக்கும் பேசி முடிச்சுட்டு வெளில போயிருப்பான். ஸோ அதோட கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஈவினிங் காலேஜும் விட்டுடுறாங்க. இப்போ சாரா காலேஜ் விட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஜங்குக் அவள் கையை பிடிச்சி ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இழுக்கிறான். யார் அது? ஜங்குக், நீயா? ஆமாண்டி, நான் தான். சரி, எதுக்கு இப்போ பிடிச்சேன்னு உள்ளே இழுத்த? உன் லிப்ஸை எச்சு பண்ணுறதுக்கு தான். அதெல்லாம் முடியாது, என்னை விடு, நான் போகணும். நான் இங்கே இருக்கும்போது யாரை பார்க்கடி இவ்வளோ துள்ளுற? யாரை பார்க்கவும் இல்லை, சாருக்கு தான் என்னை விட முக்கியமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னான். நான் தான் சொல்கிறேன். சரி, என்னை விட, நான் போகணும். நீ போனா நான் என்னை விட்டுருவேனா? மார்னிங் தள்ளி விட்டா போகிற? அதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்? இப்போ பாரு அப்படின்ட்டு சாராவை வாலில் லாக் பண்ணி அவள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் சாராவை நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த கிஸ் ரொம்ப நேரத்துக்கு போகுது. அப்போது ஜங்குக்கு கால் வருது. ஆனால் அவன் எதையுமே கண்டுக்காமல் சாராவை நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ சாரா இதை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணுறா. நாடி பிரச்சனை உனக்கு இப்போ? ஜங்கு, கால் வருது பாரு, அதை விட எனக்கு தான் முக்கியம் அப்படின்ட்டு சாரா கிட்ட போகிறான். சாரா இருந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுதுடா. சரி இரு அப்படின்ட்டு மொபைல் எடுத்து பார்க்குறான். தயங்கு தான் கால் பண்ணியிருக்கான். இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் அப்படின்ட்டு ஜங்கு கால் அட்டன் பண்ணி, நாடா பிரச்சனை உனக்கு? எதுக்குடா கால் அச்சுனே இருக்கிற? எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலை எழுதுறேன் தெரியுமா? அப்படின்னா பிடுங்குற வேலை உனக்கு? சாரா கூட இருக்கேன்டா. நான் மச்சான் கிஸ் அச்சுன்னு இருக்கியா? டேய் மயிராண்டி, நீ எதுக்கு கால் பண்ண? அந்த விஷயத்த முதல்ல சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, எங்கள் ஆல்வின் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காண்டா. நான் வேண்டா, அவனுக்கு ஃபுல்லாக குஸ்ட்டு சாக போகிறோன்னு சொல்லிட்டுருக்காண்டா. நீ கிளம்பி வா. சரி, எங்கே இருக்கீங்க? நம்ம இடத்துல தான். சரி, அங்கே இரு, நான் அங்கே வரேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணுறான். சாரா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலை வந்துச்சு, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். எங்கே போகிற ஜங்கு? பசங்க தாண்டி ஆல்வின் சாக போகிறேன்னு சொல்லிருக்கானா பைத்தியக்கார மாதிரி. நான் போய் என்னான்னு பார்த்துட்டு வரேன். போகாத ஜங்குக்கா, என் சலம் இல்லை, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஜங்குக், போகாதன்னு சொன்னேன், பார்த்து போடி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக், நில்லு ஜங்குக். ஆனால் ஜங்குக் பாட்டுக்கு போயிடுறான். இங்கே சாராக்கு செம்மக்கவும் ஆக்குது. இங்கே ஜங்குக் ஆல்வின் தயாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஆல்வின் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஜங்குக் போயிட்டு, டே ஆல்வினே, என்னடா பிரச்சனை உனக்கு? மச்சா ஜங்குக்கா, வண்டியா? வா 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 வா, நீயும் ஒரு பேகு போடுறியா? டேய், என்னடா பண்ணுறீங்க? என் ஆள் என்னை விட்டு போயிடுச்சா, எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு, அதான் தண்ணி வச்சுன்னு இருக்கேன். சாகும்போது வலிக்குமாமே, நம்ம தயாங்க தான் சொன்னான், அதான் சரக்கு வச்சுன்னு இருக்கேன். குச்சா வலி தெரியாதுல்ல. ஏய் மயிராண்டி, இதெல்லாம் உன் வேலை தானா? அது அவன் தான்டா சொன்னான், அவளை மறக்க முடியல, கஷ்டமாகுது, வலிக்குதுன்னு. அதான் சரக்கச்சா வலி தெரியாதுன்னு. இந்த நாய் எப்படி புரிஞ்சுக்கினேன்னு நான் தெரியும். போட்டாங்க குய்யா. டே ஆல்வினி, குச்சது போதும், நித்ரா. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கிற, அவளை போய் முடிக்கிறேன், அப்புறம் நான் சாவுறேன். டே தயங்கா, இவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான், தூக்குடா இவனை, கூப்பிட்டு போயிடான், வீட்டில் விட்டுடலாம். சரி அப்படின்ட்டு தயங்கும் ஜங்குக்கும் ஆல்வினை தூக்குறாங்க. அப்போ ஆல்வின் இருந்துட்டு, டேய் விடுங்கடா, என்ன, நான் சாவ போகிறேன்டா. அப்போது ஜங்குக்கு இருந்துட்டு, இப்போ நீ ஏஞ்சி வரியா இல்லை உன் குஞ்சு மணியை கட் பண்ணவா? ஐயோ வேணாம், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், நானே வரேன். சரி வா அப்படின்ட்டு ஜங்குக்கும் தயங்கும் சேர்ந்து ஆல்வினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணா தயங் தான் ஒரு வீட்டோட பைப்பு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். வீட்டை எவ்வளோ ஹைட்டாக கட்டி வச்சுருக்கான் பார், தற்கூரி பையன். இவளை பார்க்குறதுக்கு என்னென்ன சாகசம்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு விண்டோ கிட்டே வந்துடுறான். ஜெஸ்ஸி, யாரு? இங்கே பாருடி, விண்டோ கிட்ட. தயம், நீங்கள் எப்படி இங்கே? முதல்ல வந்து தூக்கி விட்றி மக்கு. சரி அப்படின்ட்டு ஜெஸ்ஸி தயாங்க போயிட்டு மேலே தூக்கி விட்றா. அப்பா தயாங், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உன்னை பார்க்கணும், அதான் வந்தேன் அப்படின்ட்டு ஜெஸ்ஸியை ஃபைஸ்டோட ஹக் பண்ணிக்கிறான். தயாங், என்ன பண்ணுறீங்க? அப்பா வந்துட்டு போகிறாரு. அவன் கிடக்கிறான் சொட்ட மாட்டேன்.
தயங்க அவர் என் அப்பா. ஏய் ஜெஸ்ஸி, உன் அப்பா இன்னும் வரலான்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வந்தேன். சரி அதெல்லாம் விடு, மாமனுக்கு ரொம்ப கொடு. என்ன தயங்க நீங்கள் விடுங்க. சப்போஸ் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் போங்க, நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். இதெல்லாம் வர மாட்டான்டி, நீ கொடு அப்படின்ட்டு தயங் ஒரு ஹேண்டால் ஜெஸ்ஸியோட சிக்ஸை ஹோல்ட் பண்ணுறான். தயங் என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்ட்டு ஜெஸ்ஸி தயங்க புஷ் பண்ணுறா. எதுடி இப்போ தள்ளி விடுற? உன்னை பார்க்கணுன்னு தானே வந்தேன், ஏன் உனக்கு அப்படி இல்லையா? அது தயங் தெரியுதுடி உனக்கு அப்படி எதுவும் இல்லைன்னு. வந்தேன் போன தொத்துற, நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். அப்போ ஜெஸ்ஸி இருந்துட்டு தயங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறா. தயங் ஒரு நிமிஷம் போகாதீங்க, கையை விட்றி. தயங் ப்ளீஸ். தயங் அமைதியாக நிற்கிறான். ஜெஸ்ஸி போயிட்டு தயங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. சாரி தயங். கேட்கல. சாரி, அதான் சாரி சொல்கிறேன்ல. இன்னும் கோவம் குறையிலையா? நான் வேணா முத்த தரவா? ஒன்றும் தேவையில்ல. போங்க தயங், நீங்கள் ரொம்ப மோசம், நான் போகிறேன் அப்படின்ட்டு தயங்க விட்டு தள்ளி போகிறா. அப்போது தயங் ஜெஸ்ஸியோட ஹேண்டை பிடிச்சி கிட்ட இழுத்து அவள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் நல்லா கிஸ் பண்ணுறாங்க. அப்போது ரூம் டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. ஜெஸ்ஸி. தயங் அப்பா. ஐயோ, ஓப்பனுக்கு வேறு வேலையே இல்லையாடி, எப்போ பார்த்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். தயங் சரி இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுண்ணா? இங்கேருந்து போங்க. போனா எப்படி போகிறது? எப்படி போகிறதா? எப்படி வந்தீங்களோ அப்படியே போங்க. அதெல்லாம் முடியாதுடி, நானே கஷ்டப்பட்டு ஏறி வந்துக்கிறேன், அதே வழியில் ரிட்டர்ன் போக முடியாது. தயங் ப்ளீஸ் போங்க. சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தயங் விண்டோ கிட்ட போயிட்டு, ஜெஸ்ஸி ஐ லவ் யூ. லவ் யூ டூ தயங், போங்க. தயங் விண்டோக்கு அந்த பக்கமாக போயிட்டு, ஜெஸ்ஸி இப்போ என்ன? ஐ லவ் யூ. லவ் யூ டூ தயங், போங்க. தயங்கும் அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஜெஸ்ஸி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. அப்பா சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்ப்பா. அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் ஒன்று, அதான் மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். இப்போ தான் வந்தேன். அம்மா கிட்ட கேட்டேன், நீ தூங்கிட்ட தான் சொன்னான். அதான் ஒரு 8 வந்து உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாப்பா, தூங்கிட்டு தான் இருந்தேன். சரி சரிம்மா, நான் வேற உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா. சரிம்மா நீ போய் படுத்துக்கோ. குட் நைட்ப்பா. குட் நைட்மா அப்படின்ட்டு அவர் எங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ஜெஸ்ஸியும் வந்து தூங்கிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கு காலேஜ் டெரஸில் சாரா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு சாரா, நீ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்க எனக்கு சுத்தமாக தெரில. நேற்று கால் பண்ணாலும் எடுக்கலை. இப்படி இருக்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் உனக்கு தெரியாதா ஜங்கு நான் ஏன் இப்படி இருக்கேன்னு? தெரியலடி, அதான் கேட்குறேன். நேற்று நான் சொல்ல நீ பாட்டு போயிட்டே இருக்க ஜங்கு. ஓ அதுக்கு தான் இப்போ கோவமாக இருக்கியா? சரிங்க வா அப்படின்ட்டு ஜங்குக் சாராவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் இழுக்கிறா. விடு ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி விடுறா. ஏய் பெத்துக்கிட்டு கத்துற, என்ன இப்போ பிரச்சனை? அது எனக்கு நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது பிடிக்கல ஜங்குக். பிடிக்கலனா என்ன அர்த்தம்? எனக்கு நீ என்னை விட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. சாரா நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க. இல்லை ஜங்கு, நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. லவ் பண்ணப்போ இருந்த ஜங்கு இப்போ இல்லை. இப்போல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுற, கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டுற. அப்படியே பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணுற. எப்போ பார்த்தாலும் நீ அவங்க கூட தான் இருக்க. அப்போது நான் உனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லையா ஜங்கு? ஏய் ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை ஜங்கு, நீ அவங்களோட சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு எனக்கு பிடிக்கல ஜங்கு. அதனால் உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? பிரச்சனை தான் ஜங்கு, பிரச்சனை தான். யார் பார்த்தாலும் ஜங்குக் அவன் அடிச்சிட்டான், ஜங்குக் இவனை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. யார் இப்படி சொன்னா சொல்லு, நான் அவனை பார்த்துக்கிறேன். பாத்தியா, இதான் நீ இப்போ அவனை அடிக்கணும்னு தோணுதில்ல? நீ இப்படி பண்ணுறதுனால எனக்கு தான் ஜங்குக் அசிங்கமாக இருக்கு. அசிங்கமாக இருக்கா? நாடி அசிங்கமாக இருக்கு? இதெல்லாம் பார்த்து தானே லவ் பண்ண? என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நான் இப்படி தான் தெரிஞ்சு தானே லவ் பண்ணேன். இப்போ தான் புரியுது ஜங்கு, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. ஆனால் எனக்கு புரியலடி. இப்போ நீ என்ன சொல்ல வர?
நீ என்ன ட்ரூவாக லவ் பண்ணுறியா ஜங்குக்கா? இது என்னடி கேள்வி? பதில் சொல்லு ஜங்குக்கா. நீ என்ன உண்மையாகவே லவ் பண்ணுறியா? ஆமாண்டி, உண்மையா உன்னை தான் லவ் பண்ணுறேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பியா ஜங்குக்கா? கேட்குறேன்டி. அப்போ நான் இப்போவே முடிவு பண்ணு, உனக்கு நானா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸான? சாரா, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஜங்குக்கா. எனக்கு இப்போவே பதில் தெரிஞ்சாகணும். உனக்கு நானா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸான? சாரா, நீ ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பேசுகிறேன், இப்போ கிளாஸ்க்கு போ அப்படின்ட்டு போகிறான். அப்போ சாரா ரெண்டு, இப்போ போகிறதா இருந்தா என்னை விட்டு ஒரேடியாக போயிடு ஜங்கு. என்ன சொன்ன அப்படின்ட்டு கோமா சாரா கிட்ட வரான். அது 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 வந்து ஜங்கு. என்னை பார், என்னை பார்த்து சொல்லு. என்னடி சொன்ன? அது அது என்னை விட்டு போயிடுன்னு சொன்னேன். என்னடி என்ன பேசிட்டு இருக்க? போயிடு அது இதுன்னு. இங்கே பார் அப்படின்ட்டு சாராவை கிட்ட பூச்சி இழுக்கிறான். உனக்காக அவனுங்களையும் அவனுங்களுக்காக உன்னையும் என்னால் விட்ட முடியாது, புரியுதா? இன்னொரு வாட்டி விட்டு போறேன்னு சொன்ன நானே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு சாராவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே சாரா உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட் ஜங்குக் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சீட்டில் நடந்து வந்துட்டுருக்கான் தள்ளாடிட்டு. அவனால் நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ஏன்டி, நான் உன்னை உருகி உருகி லவ் பண்ண விட்டுட்டு போகிறேன்னு அசால்ட்டாக சொல்கிற. நீ சொல்லிட்டா நான் போயிடுவேனா? முடியாதுடி, முடியாதுடி, வர்றேன்டி, வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி அப்படின்ட்டு ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். தள்ளாடி தான் நடந்து வரான். அப்போ ஆப்போசிட்டில் பைக்கில் நீங்கள் தான் வரீங்க. அந்த ரோடில் லைட் டிம்மாக இருக்குது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர்றது யாருன்னு தெரியல, பட் யாரோ வராங்க அப்படின்னு தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கூட்டியில் லைட் இல்லை, அதான் அங்கே ப்ராப்ளமே. நீங்கள் தள்ளாடிட்டு வர்றதை பார்த்துட்டு யார் இவன் நடந்து வர்றதை பார்த்தா நல்லா மூக்கு முட்டை குடிச்சிருப்பான் போலியே அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கை இடிக்காமல் போயிடணும்னு பார்க்குறீங்க. பட் ஜங்குக் போதையில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே தான் வரான். டேய் ஓரமாக போடா, டேய் டேய் டேய். ஆனால் நீங்கள் ஜங்குக்கை இடிச்சிடுறீங்க. ஐயோ அப்படின்ட்டு ஜங்குக் கீழே விழுந்துடுறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய பயோவில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகே, டாடா பாய்.